வர்தா புயல் பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் தொற்றுநோய் ஏற்படுவதை தடுப்பதற்காக சென்னை அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்று வரும் சிறப்பு மருத்துவ முகாமை மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் அண்மையில் வீசிய வர்தா புயலால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா காட்டிய வழியில் செயல்படும் தமிழக அரசு புயல் பாதிப்புக்கு உள்ளான இடங்களில் போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. புயல் பாதிப்பு காரணமாக தொற்று நோய்கள் வருவதை தடுக்க சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு 50 சிறப்பு மருத்துவ குழுக்கள் மூலம் 100 மருத்துவ முகாம்கள் நடைபெறவுள்ளன. 150க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் இந்த முகாம்களில் கலந்து கொள்கின்றனர். இந்த முகாம்களில் தொற்றுநோய் மற்றும் காய்ச்சல் வராமல் தடுக்க கடந்த ஆண்டு மழை வெள்ள பாதிப்பின் போது மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவினால் முதன்முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட நிலவேம்பு குடிநீர் பொதுமக்களுக்கு அளிக்கப்பட உள்ளது. மேலும் சளி மற்றும் சுவாச கோளாறுகளை தடுக்க தாளிஜாதி சூரணம், சேற்றுப்புண்ணிலிருந்து பாதுகாக்க வங்க வெண்ணெய் மற்றும் இதர தொற்றுநோய் தடுப்பு மருந்துகள் ஆகியனவும் இந்த சிறப்பு மருத்துவ முகாம்களில் வழங்கப்பட உள்ளன. சென்னை அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்று வரும் சிறப்பு மருத்துவ முகாமை மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை முதன்மை செயலர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் மற்றும் இத்துறைக்கான உயர் அதிகாரிகள் பலரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புயல் நிவாரணப் பணிகளை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மிக வேகமாகவும் முனைப்போடும் போர்க்கால அடிப்படையில் செயலாற்றி வருகிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 3 மாவட்டங்களிலும் தொடர்ந்து நடமாடும் மருத்துவ முகாம்கள், அதேபோல் நோய் தடுப்பு சிறப்பு குழுக்கள் என பல்வேறு குழுக்களாக பிறந்து ஆங்காங்கே அனைத்து பணிகளையும் வேகமாக பணியாற்றி வருகிறார்கள். நடமாடும் மருத்துவ குழுக்கள் மூலமாக இதுவரை 1,04,667 பேர் இன்று வரை பயனடைந்திருக்கிறார்கள். இந்திய மருத்துவத்தில் சிறப்பு வாய்ந்த மருந்துகள் 50 குழுக்களாக பிரிந்து ஆங்காங்கே அவர்கள் 3 மாவட்டங்களுக்கும் சென்று தேவையான அத்துணை பேருக்கும் உரிய இந்த பணிகளை மேற்கொள்வார்கள். அது சம்பந்தமாக தான் இந்த ஆய்வு நடந்து கொண்டிருக்கின்றது.